இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தில் அவங்க கதையாக மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் அவங்க தப்பு பண்ணால் அதை வீட்டில் இருக்கவங்கள சொந்தக்காரங்களோ அவங்களே மாட்டி கொடுத்து பிடிச்சி கொடுக்குற மாதிரிலாம் காட்டுறாங்க. இது வந்து ரியலாக எந்த அளவுக்கு நடக்கிறதா ரொம்ப கஷ்டம். அவங்களே இந்தியா ஃபுல்லாக நடக்கிறவங்களாம் மாட்டி கொடுக்குற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே அது மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். எல்லோரும் பண்ணாதான் நாடு மாறுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நடக்கும்ன்ட்டு இல்லை. இதை பார்த்து படம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் திருந்துருவாங்களா, அதெல்லாம் ரொம்ப நடக்காத ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. படத்தில் இந்தியன் 1 வந்து அந்த இந்தியன் தாத்தா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேஸ் பண்ணுறது, அங்கேருந்து வெளியே வர சீன்லாம் அது வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. இந்தியன் 2 வந்து அந்தளவுக்கு இல்லை. படம் வந்து அவரே ஒரு பணம் வாங்கிட்டு ஏமாற்றி வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி பேங்கை ஏமாற்றணும் எல்லாத்தையுமே இவர் போய் கொள்கிறாரு. அந்த சீன்லாம் இவர் கஷ்டப்பட்டு உள்ளே தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி கொள்கிற மாதிரிலாம் இல்லை. ஈஸியாக நடந்து போய் அவங்கள பிடிக்கிற மாதிரி அவங்க இடத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸியாகவே காட்டுறாங்க. அதனால் சுவாரஸ்யமாகவே இல்லை படம். படத்தில் இந்தியா ஃபுல்லும் அதிகமான ஊழல் இருக்குதுன்றது மெயினாக காட்டுறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது மக்களாக தெரிஞ்சுன்றதான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே தெரியும். இது படமாக்கி சொல்லியிருந்தாலுமே அதில் ஒரு படம் மாதிரி சுவாரஸ்யமாக இல்லாதனால அந்த படம் பெருசாக எல்லாத்துக்குமே பிடிக்கல. அதுதான் பெரிய மைனஸாக இருக்குது. எந்த ஒரு சீன் கொண்டு போனாலும் அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தால் அந்த படம் நல்லா இருந்திருக்கும். அது பாட்டுக்கு நடக்குது. அவங்க அந்த காலத்தில் எடுத்த மாதிரி ஏதோ மாதிரி பிரச்சனை மட்டும் சொல்லிட்டே இருந்தால் அது மக்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னு காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு சீன் கொண்டு போகிறோம், எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் வருது, அடுத்து என்ன நடக்கும் எதிர்பார்ப்போம், அந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது தான் மக்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரச்சனையை மட்டும் காட்டிட்டு இந்தியன் தான் வந்து கொள்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருந்தால் படம் அதான் ஒர்க் அவுட் ஆகலை. படம் வந்து சுமாராக தான் இருக்குது. தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, யானை இப்போ தான் தெரியுது, நம்மளை தேட்டரை விட்டு ஓட விடுறாரு.